பானெக் பார்க்கலாம். இங்கே வந்து ஃபோல்டிங் சைடு, இங்கே வந்து ஓப்பன் சைடு. உங்களுக்கு நெக் எவ்வளவோ அதை விட ஒரு 1 இன்ச் அதிகமாக எடுத்த போதும். மேலே வந்து ஃபஸ்ட்டு ஒரு 1/2 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணணும். 1/2 இன்ச் மார்க் பண்ணுறது ஷோல்டருக்காக. நெக் எடுத்து நார்மலாக வைக்கிறத விட 1/4 இன்ச் கம்மியாக தான் வைக்க போகிறோம். அவங்களுக்கு 2 வைக்கிறீங்கன்னா நார்மலாக இப்போ வந்து பானைக்கு ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி வைக்கணும். நெக் லென்த்து 5. கீழே மேலே 2.25 வச்சா கீழே வந்து ஒரு 1/4 இன்ச் ஜாஸ்தியாக வச்சிடணும். அப்போ தான் பானைக்கு யூஸ்வலாகவே விரிஞ்சு கொடுக்கும். மேலே ஒரு 1/4 இன்ச் கம்மி பண்ணி கீழே ஒரு 1/4 இன்ச் நார்மலாக கொடுத்துட்டோம் அப்படின்னா விரிஞ்சாலுமே அது காம்பன்சேட் ஆகிடும். இல்லை எனக்கு மேலேயும் கீழேயும் சமமாகவே கொடுக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து ஷோல்டரில் வந்து ஒரு ஸ்ட்ராப் மாதிரி கொடுத்துட்டோம்னா அது வந்து ப்ராவோடையோ இல்லை ஸ்லிப்போடையோ வச்சு நம்ம பட்டன் போட்டு விட்டுட்டோம் அப்படின்னா ஃபால் ஆகாது. இது 1 இன்ச் சீம் அலவன்ஸு. நெக் பிரெத்து இங்கே 2.25. யூஸ்வலாக கொடுக்குறத விட 1/4 இன்ச் கம்மி. நெக் லென்த் வந்து 5 இன்ச்சு. இங்கே வந்து 2.5. இங்கே 1 இன்ச் சீம் அலவன்ஸ். நம்ம கட் பண்ணும்போது இங்கிருந்து இந்த சென்டரை தான் கட் பண்ணணும். கேன்வாஸில் இப்படி தான் மார்க் பண்ணணும். இந்த சென்டர் போர்ஷன் மட்டும் நம்ம கட் பண்ணி தனியாக எடுத்துட்டோம். நாச்சஸ் போடுறது சென்டர் நாச் கம்பல்சரியாக போடணும். ப்ளஸ் இங்கே நெக் ஃபினிஷ் ஆகிற இடத்துல அப்போது மொத்தம் 3 நாச். 1 2 3 பானெக் கட்டிங்.